ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனையும் ஹைப் பட்டனையும் தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெண்டைக்காய் சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் தெளிவாக இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களோட ஹெல்த்தையே சேஞ்ச் பண்ணலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு வெண்டைக்காய் பிடிக்கும் அப்படின்னா ரெட் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தினமும் வெண்டைக்காயை 5லிருந்து 7 நடுத்தர அளவிலான வெண்டைக்காய்களை நம்ம எடுத்துக்கலாம். அதாவது சுமார் 50லேருந்து 100 கிராம் வரைக்கும் நம்ம எடுத்துக்கிறது நம்மளோட உடம்புக்கு ரொம்ப பாதுகாப்பானதும் கூட. இது நிறைய ஆரோக்கிய நன்மைகளையும் நமக்கு தரும். சாப்பிட்றதுக்கு சிறந்த நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலை உணவோடு எடுத்துக்கலாம், அப்படி இல்லைன்னா மதிய உணவோடு எடுத்துக்கலாம். இரவு நேரங்களில் செரிமானம் மெதுவாக தான் ஆகும், அதனால இரவு நேரங்களில் நீங்கள் அவாய்ட் பண்ணிடுறது நல்லது. அதே போல் வெண்டைக்காயை அதிக எண்ணெய் சேர்த்து வதக்காமல் செய்கிறது ரொம்பவே நல்லது. ஏன்னா நிறைய எண்ணெய் சேர்க்குறப்ப வெண்டைக்காயில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் நமக்கு கிடைக்காம போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீரிழிவு, அதாவது சர்க்கரை நோயை கட்டுக்குள் வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பச்சையாக வெண்டைக்காயை குட்டி குட்டியாக நறுக்கி தண்ணியில் ஊற வச்சு குடிச்சிக்கிறது உங்களுக்கு கூடுதல் பலனை தரும். சரி வாங்க, வெண்டைக்காய் சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்துட்டு வந்துடலாம். செரிமானத்தை மேம்படுத்துறதுல வெண்டைக்காய் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாமா? செரிமான மண்டலத்தை வலுப்படுத்தக்கூடியது தாங்க இந்த வெண்டைக்காய். டைஜஸ்டிவ் ஹெல்த் அப்படிங்கிறது உங்களுக்கு ப்ராப்பராக இருக்கும். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா வெண்டைக்காயில் இருக்கக்கூடிய அதிகப்படியான நார்ச்சத்து, அந்த டயட்ரி ஃபைபர் தான். இதுதான் நம்மளோட குடல் இயக்கத்தை எப்பொழுதும் சீராக வச்சுருக்கிறது உதவுது. கான்ஸ்டிபேஷன் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மலச்சிக்கல் வராமல் தடுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குடலில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்களை உருவாக்குறதுக்கும் செரிமான அமைப்பு ஆரோக்கியமாக வச்சுருக்கிறதுக்கும் வெண்டைக்காயை உணவில் எடுத்துக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சாப்பிட்றோம்ல, அந்த உணவில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சுறதுக்கும் வெண்டைக்காய் ரொம்பவே உதவியாக இருக்கும். குடலில் படிஞ்சிருக்கும்ல அந்த கெட்ட கழிவுகள், நச்சுக்கள், கெட்ட கொழுப்புகள் இதெல்லாம் கரைச்சி மறுநாள் மலம் சிறுநீர் வழியாக வெளியில் தள்ளுறதுக்கும் வெண்டைக்காய் உணவில் எடுத்துக்கிறது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சீரற்ற குடல் இயக்கம், கடுமையான மலச்சிக்கல், வயிற்று வலி, வாயு பிரச்சனை, வயிற்று பொறுமல், வயிற்று உப்புசம், வயிற்று போக்கு, இந்த மாதிரி எந்த விதமான செரிமான தொடர்பான கோளாறுகளும் இருக்காமல் இருக்கிறதுக்கு வெண்டைக்காயை உணவில் எடுத்துக்கிறது உங்களுக்கு சரியான உணவாக இருக்கும். உடல் எடையை கட்டுக்குள் வைக்கிறதுல வெண்டைக்காய் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாமா? எந்த ஒரு பக்க விளைவும் இல்லாமல் உடல் எடையை ஆரோக்கியமான முறையில் குறைக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு எனர்ஜி ட்ரிங்காக இந்த வெண்டைக்காயை ஊற வச்ச தண்ணி அப்படிங்கிறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை நீங்கள் குடிக்கிறப்ப உடல் எடையை கட்டுக்குள் வைக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். கலோரிகள் இதில் ரொம்ப குறைவு, நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால இதை உணவில் எடுத்துக்கிறப்ப ரொம்ப நேரம் வயிறு நிறைந்த உணர்வை கொடுக்கும். தேவையற்ற பசியை கட்டுப்படுத்தும். ஸ்நாக்ஸு, ஜங்க் ஃபுட்ஸு, வடை, போண்டா, பஜ்ஜி இதெல்லாம் சாப்பிடணுங்கிற எண்ணமும் வராது. அதனால் ஈஸியான முறையில் இயற்கையான வழியில் நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணிடலாம். உடம்புல தேங்கி இருக்கும்ல அந்த கெட்ட கொழுப்புக்களை கரைக்கும். அடி வயிறில் கொழுப்புகள் தேங்கிறதுனால தான் தொப்பை மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்குது. அதை சரி செய்கிறதுக்கு வெண்டைக்காய் தண்ணி எடுத்துக்கிறது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரத்த சர்க்கரையை கட்டுக்குள் வைக்கிறதுல வெண்டைக்காய் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாமா? பிளட் சுகர் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வெண்டைக்காய் அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு முக்கியமான காய்கறி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா வெண்டைக்காயில் இருக்கக்கூடிய மியூசிலியேஜ் அப்படிங்கிற பிசுபிசுப்பான நார்ச்சத்தும் இன்சுலின் மாதிரியான பண்புகளும் ரத்தத்தில் சர்க்கரை உறிஞ்சப்படக்கூடிய வேகத்தை குறைக்குது. இதனால டைப் 2 நீரிழிவு நோய் இருக்கிறவங்களுக்கு வெண்டைக்காய் தண்ணீர் குடிக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது திடீர்னு ரத்த சர்க்கரை உயர்றதை தடுக்குது. ரத்த சர்க்கரையை கண்ட்ரோலில் வச்சுருக்கிறவும் உதவியாக இருக்கும். முதியோர், அதாவது வயதான காலத்தில் ரத்த சர்க்கரை வராமல் தடுக்கிறதுக்கு இப்பையிலிருந்தே உங்களோட சரிவிகித உணவில் வெண்டைக்காயை ஒரு பகுதியாக எடுத்துக்கிறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இருந்தாலும் வெண்டைக்காய் அப்படிங்கிறது மருந்துக்கு மாற்று இல்லைங்க. சுகருக்காக டாக்டர் கொடுத்துருப்பாங்கல்ல, அந்த டேப்லெட்ஸ் எடுத்துக்கணும். அதோடையே உணவில் நீங்கள் வெண்டைக்காய் எடுத்துக்கிறப்ப அது உங்களுக்கு கூடுதல் பலனை தரும். கண்களோட ஆரோக்கியத்துக்கு வெண்டைக்காய் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாமா? கண்களோட ஆரோக்கியத்துக்கு முக்கியமான காய்கறினா வெண்டைக்காயை சொல்லலாங்க. இது ஐ ஹெல்த்தை ப்ராப்பராக வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும்.
அதுக்கான காரணம் என்னன்னா, வெண்டைக்காயில விட்டமின் ஏ, விட்டமின் பி இது மாதிரியான பொருட்களும், பீட்டா கரோட்டினும் இருக்கு. லுட்டின், ஜியாக்சாந்தின் இது மாதிரியான ஆன்டி ஆக்சிடென்ட்டுகளும் நிறைய இருக்கு. இது எல்லாமே கண்களோட பார்வை திறனை மேம்படுத்துறதுக்கும், வயசான காலத்துல ஏற்படக்கூடிய கண் பார்வை குறைபாடு, புரை, மாக்குலார் டீஜெனரேஷன், கண்கள்ல நரம்பு தளர்ச்சி இது மாதிரியான பிரச்சனைகள் வராம தடுக்கிறதுக்கு உதவியா இருக்கும். இதுக்கு என்ன பண்ணணும்னா, நீங்க சின்ன வயசுலேருந்தே வெண்டைக்காய் எடுத்துக்கிறப்ப, அதாவது வயசான காலத்துல வரக்கூடிய கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வராம தடுக்கலாம். இந்த குறைபாடுகள், ஊட்டச்சத்துக்கள் குறைபாடு இருக்கிறதுனால தான் வயசான காலத்துல கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வருது. சின்ன வயசுலயே வெண்டைக்காய் மூலியமா கிடைக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் கிடைச்சிருச்சுன்னா, வயதான காலத்துல வரக்கூடிய கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வராம அது இப்பயே தடுத்துரும். இதயத்தான் ஆரோக்கியமா வச்சிருக்கிறதுல வெண்டைக்காய் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாமா? வெண்டைக்காயை உணவில் எடுத்துக்கிறப்ப ஹார்ட் ஹெல்த் அப்படிங்கிறது ப்ராப்பராக இருக்கும். அதுக்கான காரணம் என்னன்னா, வெண்டைக்காயில் இருக்கக்கூடிய பெக்டின் அப்படிங்கிற கரையக்கூடிய நார்ச்சத்து இருக்குல்ல, அது என்ன பண்ணுன்னா, நம்மளோட உடல்ல இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய எல்டிஎல்ல கரைக்கிறதுக்கும், கெட்ட கொழுப்போட அளவை குறைக்கிறதுக்கும், அதே நேரத்தில் நல்ல கொழுப்பை கொடுக்கறதுக்கும், ஒட்டு மொத்தமாக கொழுப்போட அளவை கட்டுக்குள் வைக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். இரத்த நாளங்கள் வழியா இரத்த ஓட்டம் இதயத்துக்கு எப்பயும் சீராக கிடைக்கிறதுக்கும் உறுதுணையாக இருக்கும். தொடர்ந்து இதயத்துக்கு இரத்த ஓட்டம் சீரான அளவு கிடைக்கிறதுனால மாரடைப்பு, பக்கவாதம், தமனிகளில் வீக்கம் ஏற்படுறது, இதய தசைகள் வலுவிழந்து போகிறது, இது மாதிரி எந்த பக்க விளைவுகளும் ஏற்படாமல் இதயம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமல் இதயத்தை பல மடங்கு பலமாக வச்சுருக்கிறதுக்கு வெண்டைக்காயை உணவில் எடுத்துக்கிறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, வெண்டைக்காயில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் ஆன்டி ஆக்சிடென்ட்டுக்கெல்லாம் பிபி அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த பிளட் ப்ரெஷர் ரத்த அழுத்தத்தை குறைக்கிறதுக்கும், மாரடைப்பு மாதிரியான பிரச்சனைகள் வராமல் தடுக்கிறதுக்கும் ரொம்பவே உதவியாக இருக்கும். இரத்த நாளங்களில் இருக்குள்ள அந்த கொழுப்புகளை வெளியேற்றுறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இரத்த ஓட்டத்தை சீரான அளவில் இதயம் சுருங்கி விருங்குறதுக்கு தேவையான அளவு அனுப்புறதுக்கும் இந்த வெண்டைக்காயை உணவில் எடுத்துக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இரத்த ஓட்டத்தில் ஏதாவது இறுக்கங்கள் இருந்துச்சுன்னா அதை தளர்த்தி இதயத்துக்கு சீரான இரத்த ஓட்டத்தை கொடுத்துரும். ஒட்டு மொத்தமாக இதயத்தோட ஆரோக்கியத்துக்கு வெண்டைக்காய் அப்படிங்கிறது ஒரு பெஸ்ட்டு காய்கறி அப்படின்னு சொல்லலாம். இந்த வீடியோவில் வெண்டைக்காய் சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் பற்றி தான் பார்த்தோம். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். வெண்டைக்காய் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா ரெட் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனையும் ஹைட் பட்டனையும் தட்டி விடுங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.